இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா யூனிட் 8ஓட ஒரு பார்ட் தான் பார்க்க போறோம். யூனிட் 8ல ஏற்கனவே ஒரு கிளாஸ் கொஞ்சம் பார்த்துருப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். யூனிட் 8 அப்படின்னும் போது நமக்கு யூனிட் 8 3 பார்ட்டா கட் பண்ணலாம். எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னா 3 பார்ட்டா கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு சொன்னா தற்கால இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லி என்ன எடுத்துக்கலாம், இலக்கிய வரலாறு. சரிங்களா, இலக்கிய வரலாறு, தொல்லியல் சான்றுகள், இது எல்லாமே ஒரு செட். சரிங்களா, இலக்கிய வரலாறு, தொல்லியல் சான்றுகள், இதுல இருந்து நமக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 கொஸ்டின், இங்க இருந்து ஒரு 2 கொஸ்டின். சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இலக்கியங்களிலே இன்னும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா தற்கால இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியம், சங்கம் மருவிய இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியங்களை வகைப்படுத்துவாங்க. சரிங்களா, சரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த பகுதி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, சங்க காலம் அப்படின்னா என்ன, சங்க காலம், சங்க காலம் அப்படின்னா என்ன, சங்க காலம் அப்படின்னா புலவர்கள் பலர் கூடி சங்கமித்து உருவான ஒரு காலத்தை தான் சங்க காலம் அப்படின்னு சொல்லுவோம். புலவர்கள் குழுமித்து ஒன்று கூடி அரங்கேற்ற இடத்தை தான் சங்கம்னு சொல்லுவோம். அந்த சங்கத்தை 3 வகைகளா பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா காலகட்டங்களின் அடிப்படையில், அதாவது முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. முதற் சங்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா தென்மதுரை. சரிங்களா, இரண்டாவது சங்கம் என்ன, கடைச்சங்கம் என்ன அப்படின்னா கபாடபுரம். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்றது இன்றைய மதுரை. சங்கங்களை 3ஆ பிரிக்கிறாங்க. முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கங்களை 3 வகையா பிரிக்கிறாங்க. இந்த சங்கம் அப்படின்றது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா சங்கமிப்பாங்க, சங்கமிக்கும் கடல், சங்கமிக்கும், நம்மளே படிச்சிருப்போம் முக்கடலும் சங்கமிக்கும் இடம், முக்கடலும் கூடும் இடம் படிச்சிருப்போம். 3 நதிகளும் கூடும் இடம் முக்கூடற் பள்ளு அப்படின்னு படிச்சிருப்போம். சாரி, 3 ஆறுகளும் கூடும் இடம் முக்கூடற் பள்ளு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். 3 கடங்களும் கூடும் இடம் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா குமரின்னு படிச்சிருப்போம். அதனாலதான் சங்கமிக்கும், சங்கமிக்கும் இடம்னு சொல்றோம். இந்த சங்கம் அமைத்து இலக்கியங்களை வளர்த்தவர்களை யாரை குறிப்பிடத்தக்க சொல்றோம் அப்படின்னா பாண்டியர்களை சொல்றோம். இன்றைய மதுரை வரைக்கும், இன்றைய மதுரை தான் அன்னைக்கு பாண்டியர்களுடைய ஒரு அரியாசனமா இருந்தது, பாண்டியர்கள் ஆளக்கூடிய ஒரு பகுதிகளா பாடப்படுது. சரி, இந்த சங்க காலத்துக்கான காலம் என்ன சார் அப்படின்னு சொன்னா இந்த சங்க காலம் அப்படின்றது எந்த காலத்துல இருந்து எந்த காலம் வரைக்கும் சார், 1ஆம் நூற்றாண்டுல இருந்து 3ஆம் நூற்றாண்டு வரையா? கரெக்டா சொல்லணும் அப்படின்னா அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை உள்ள இந்த 6 நூற்றாண்டுகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சங்க காலம் அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறாங்க. பின்னாட்கள்ல அது என்னவாகுது அப்படின்னா சங்க காலம் அப்படின்றது கிபி 1ஆம் நூற்றாண்டு முதல் 3ஆம் நூற்றாண்டு வரையாக காலக்கணக்கீடு செய்யப்படுது. அப்ப 1ஆம் நூற்றாண்டுல இருந்து 3ஆம் நூற்றாண்டு வரை சங்கம் ஏஜ், சங்கம் ஏஜ். 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 4ஆம் நூற்றாண்டு வரை கலப்பரர்கள் காலம், கலப்பரர்கள் காலம். இவர்களுடைய காலத்தை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா இருண்ட காலம்னு சொல்லுவோம். வரலாற்றுல இருந்து இரண்ட காலம்னு குறிப்பிட்டு இருந்தாலும் உண்மையிலேயே ஒரு வெளிச்சமான ஆண்டுகளா எந்த நூற்றாண்டை சொல்லுவோம் அப்படின்னு 6ஆம் நூற்றாண்டை தான் சொல்லுவோம். நட்சத்திரங்களின் மழை, அதாவது நட்சத்திரங்களின் மழை மாதிரி, அவ்வளவு நட்சத்திரம் மாதிரி ஒவ்வொரு போதனைகளும் ஒவ்வொரு பெரியவர்களும் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆத்ம சிந்தனைகளை கொடுத்த போதகர்கள் எல்லாருமே தோற்றுவிக்க நூற்றாண்டு தான் இந்த 6ஆம் நூற்றாண்டு. அதனாலதான் வீல் டூரண்ட் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நட்சத்திரங்களின் மழை, மழை அப்படின்னு யார் சொல்றான், வீல் டூரண்ட். வீல் டூரண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா நட்சத்திரங்களின் மழை அப்படின்னு சொல்றாரு. அடுத்த 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை பல்லவர்களுடைய காலமா பார்க்கப்படுது. 9ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை சோழர்களுடைய காலமா பார்க்கப்படுது. சோழர்களுக்கு பின்பு நாயக்கர்கள், நாயக்கர்களுக்கு பின்பு மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பின்பு யார் வரா, ஆங்கிலேயர்கள் வராங்க. இப்படிதான் நம்ம காலகட்டங்களை பிரிக்கிறோம். சரிங்களா, அப்போ சங்கம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். சரியா, முச்சங்கம், முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என 3 வகையா சங்கம் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா கடைச்சங்கமான இன்றைய மதுரை தான், இன்றைய மதுரை தான். இந்த மதுரை அப்படின்றது என்ன மாதிரி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க.
சரியா? மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை, இந்த மதுரை என்ன சொல், இது மருவி என்னவா மாறிடுச்சு அப்படின்னா மதுரை அப்படின்னு மாறிடுச்சு. சரியா? மதுரை என்னவா மாறிடுச்சு, மதுரையா மாறிடுச்சு. இதற்கு கூடல் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளும் இருக்கு. கூடல் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளும் இருக்கு. இதுல இந்த நகரத்தோட பெயர் என்ன அப்படின்னா தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தூங்கா நகரம். சரியா? தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லி மதுரை அழைப்பு. ஏன் தூங்கா நகரம்னா இந்த நகரத்து மக்கள் தூங்க மாட்டாங்களா? இல்ல, நகரத்து மக்கள் தூங்குவாங்க, ஆனா அந்த நகரங்கள் தூங்காது. அதனாலதான் நாலங்காடி, நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு சொல்லிட்டு நாள் அப்படின்னு சொன்னா பகல் பொழுது. அல் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா அல்லங்காடினா என்ன அப்படின்னா இரவு பொழுது. அதாவது 24 மணி நேரமும் வணிகர்கள் கூடியிருக்கக்கூடிய இடம் கூடியிருக்கும். இந்த மதுரை புலவர்களுக்கான இடங்கள் மட்டுமல்ல, வணிகர்களுக்கான இடமும் கூட. 5 வண்ணத்தார் இங்க இருந்தாங்கன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. டெல்லி சுல்தானும் இங்கு மதுரை சுல்தானத்திற்கான படையெடுப்பு நடத்திருக்காங்க. முதல் சுதந்திர போரை தொடங்கிய பூலித்தேவரும் மதுரையை மையமாக கொண்டு கூட போர் தொடுத்து தான் மறுபடியும் பின்வாங்குவார். சரிங்களா? முதல் களம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா மதுரை தான். இந்த மதுரைக்கு தான் யூசப் கான் என்ன பண்ணிருப்பாரு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை மீட்டெடுத்து நிலங்களை மானியங்களை வளைஞ்சி அந்த கோயில்களை புதுப்பிச்சிருப்பார். அப்ப மதுரை அப்படின்றது அந்த சங்க காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஊரா இருக்கு. தமிழர்களுடைய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு கூட மதுரையில தான் நடக்கும். சரிங்களா? அப்ப மதுரை அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா தூங்கா நகரம். மதுரை என்னவா இருக்கு, தூங்கா நகரம். தூங்கா நகரம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க, நாலங்காடி அல்லங்காடி என பகல் பொழுது மற்றும் இரவு பொழுதுகளில் கடை வீரர்கள் இருக்கிறதால அதை தூங்கா நகரம்னு சொல்றாங்க. அப்ப மதுரை, இன்றைய மதுரை, அதை மதுரை என்றும் குறிப்பிடுவார்கள், கூடல் என்றும் குறிப்பிடுறாங்க. சரிங்களா? சரி, இப்ப இதுல என்ன சார் பார்க்க போறோம், சங்க காலத்துல 2 தோன்றுச்சுன்னு சொல்றாங்க. இலக்கியங்கள், அதாவது தமிழுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா இலக்கணம், அடுத்து என்ன முக்கியம், இலக்கியம். சரியா? இலக்கணம் அப்படின்னு சொன்னாலே இலக்கணம், இலக்கு கூட்டல் அணம் அப்படி சொல்லி இலக்கணத்தை பிரிக்கலாம். இலக்கு கூட்டல் அணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு டார்கெட் இருக்கும், ஒரு குறிப்புகள் இருக்கும், ஒரு சொல் இருக்கும். சரிங்களா? அதாவது இலக்கணம்னா இன்னைக்கு இலக்கண பிழையின்றி எல்லாரும் தமிழ் பேசுறோமோ அப்படின்னா இல்ல. ஏன்னா மொழியை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று பேச்சு மொழி, இன்னொன்று எழுத்து மொழி, டைகிளாசிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தமிழ் என்ன சொல்லலாம், இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லலாம். தமிழ் என்ன பண்ண முடியும், தமிழ் எழுதவும் தெரியும், பேசவும் தெரியும். அப்ப அதுதான் சொல்லுவாங்க டைகிளாசிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, தமிழ் 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 சொல்றோம் சார். தமிழ் மிகவும் தொன்மையான மொழி, உயர்தனி செம்மொழி. தமிழ் செம்மொழி என தேவனைய பாவனர் குறிப்பிடுறாரு. தமிழ் உயர்தனி செம்மொழி என ஜார்ஜ் எல்காட் குறிப்பிடுறாரு. இந்த மாதிரி நிறைய பர்சனாலிட்டிஸ் நமக்கு கொடுத்தாலும் நம்ம தமிழ் ஏன் இவ்வளவு தொன்மையானது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய வரலாற்று சான்று என்ன அப்படின்னா சிவபெருமானால் அகத்தியருக்கு போதிக்கப்பட்டதே தமிழ். தமிழ் யாரால போதிக்கப்பட்டுச்சு, சிவபெருமானால் அகத்தியருக்கு போதிக்கப்பட்டுச்சு. தமிழ் கடவுள் யாரு, முருகன். சரிங்களா? பாருங்க, சிவபெருமானால் போதிக்கப்பட்டதுதான் தமிழ். அந்த தமிழ் கத்துக்கிட்ட அகத்தியர் சில மாணவர்களுக்கு சொல்லித்தராரு. அகத்தியர் சொல்லி தந்த மாணவர்கள் ஒருவர் தான் நமக்கு முழுமையாக கிடைத்த இலக்கண நூலான தொல்காப்பியம். இலக்கண நூலான தொல்காப்பியம். அப்ப அகத்தியர் எழுதின இலக்கண நூல் என்ன சார் அப்படின்னா அகத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்கு. சரியா? அகத்தியம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. இந்த நூலை எழுதினது யாரு அப்படின்னா அகத்தியர். இது என்ன பண்ணுது அப்படின்னா 5 வகையான இலக்கணங்களையும் கூறுகிறது. 5 வகையான இலக்கணங்களையும் கூறுகிறது. 5 வகையான இலக்கணங்கள் என்ன, எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப் இலக்கணம், அணி இலக்கணம் என 5 வகையான இலக்கணங்களையும் கூறுகிறது. எழுத்து, அதாவது எழுத்துக்கள் எப்படி உருவாகிருக்கும் அப்படின்னு சொன்னா குறியீடுகள் மூலமாக எழுத்துக்கள் உருவாயிருக்கும். முதல்ல மொழி எப்படி உருவாச்சு, சைகைகள் மூலமாக, அடுத்து ஒலிகள் மூலமாக, அடுத்து எழுத்து வடிவம் பெற்றது குறியீடுகள் மூலமாக. நம்ம வரைஞ்சு வச்சிருப்பாங்க, வேட்டையாடின உருவம் ஒரு கோடு மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பாங்க பாறைகளிலும் குகை ஓவியங்களிலும். ஏன்னா மக்கள் வனவிலங்குகளுக்கு பயந்தும் இருட்டுக்கு பயந்தும் எங்க போய் தங்கியிருந்தாங்க, இரவு நேரங்கள்ல அவங்களுக்கு வசிப்பதற்கு மழைக்காகவும் இயற்கை அழிவுகளுக்காகவும் அவங்களுக்கு வசிப்பதற்கு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு.
அந்த இடம் குகையாக பார்க்கப்பட்டது. அப்ப குகையில என்ன பண்ணாங்க அப்படின்னா கையில் இருந்த மண் எடுத்து கோடு போட்டு வரைஞ்சாங்க. இது புலியின் உருவம், இது மானின் உருவம் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல அது ஒரு பொழுதுபோக்காகவும் இருந்துச்சு, குறியீடுகளாகவும் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆரம்பத்துல குறியீடுகளா இருந்தது, படிப்படியா பண்பட்டு பண்பட்டு ஒரு எழுத்தா மாறுச்சு. சரியா? அதாவது சொல்லுவாங்க திராவிட மொழி, நாகரிக மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். நம்மளும் படிப்போம் தென் திராவிட மொழி, வட திராவிட மொழி, நடு திராவிட மொழி அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மொழிகள் 28 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிப்போம், நம்ம படிப்போம். அப்போ இவ்வளவு இருந்து ஓகே. அப்போ மொழிகள் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பண்பட்டு 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 இன்றைக்கு ஆனா மொழி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல நம்ம டைப் பண்றோம், டைப்பிங் பார்ட்லயே வந்துருச்சு, காணாச்சான்னு சொல்லிட்டு தமிழ்ல டைப் பண்றோம். சரியா? அப்ப 5 வகையான இலக்கணம்னா என்ன சார்? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து உருவாயிடுச்சு. அப்ப ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட சேர்ந்து ஒரு சொல்லு உருவாக்குறாங்க. சொல்லு உருவாயிடுச்சு, அந்த சொல்ல கொண்டு வந்து இந்த பொருளுக்கு இந்த சொல்ல விற்கிறாங்க. அதாவது நம்ம படிச்சிருப்போம் இடுகுறி சிறப்பு பெயர், இடுகுறி காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். இடுகுறி பெயர் காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் படிச்சிருப்போம். இடுகுறி பெயர்னா என்ன? காரணமே இல்லாம இது என்னன்னே தெரியாது, இதை நான் மண்ணுன்னு பேர் வச்சுட்டேன். ஓகே, ஆனா இதுக்கப்புறம் காரணத்தோட வைக்க போறேன், அது சிவப்பா இருந்தா சிவப்பு மண்ணு, அதான் சொல்லுவாங்க இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். காரண பெயர் அப்படின்னு சொல்லுவோம். வளையல்னு பேர் வச்சிருக்கோம், அது வளைஞ்சு இருக்கிறதால அது வளையல், அப்ப அது காரண பெயர், அது காரண பெயர். அப்ப காரண பொது பெயர். இந்த மாதிரி குட்டி குட்டியா என்னவா இருக்கு, சேஞ்ச் ஆயிட்டு பண்பட்டு இன்றைய காலகட்டம் வரையும் இருக்கு. சரிங்களா? இன்றைய காலகட்டம் வரை தமிழ் என்னவா இருக்கு, உயர்தனி செம்மொழியா சொல்லி. தமிழை செம்மொழியை எப்ப அறிவிக்கிறாங்க அப்படின்னா 2004 இந்தியாவில் ஒரு மொழியை செம்மொழியாக அறிவித்தது தமிழ் மட்டும்தான். தமிழோட காம்படிஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா 2005 தான் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களே கொடுக்குறாங்க. அதனாலதான் நமக்கு ஆர்டிகல் 15 பாலிட்டில எத்தனை மொழிகள் இருக்கு அப்படி சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை மொழிகளை கொண்டு இருக்கு உங்களுக்கான ஒரு கேள்வி. பாலிட்டில எத்தனை மொழிகள், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளா எத்தனை மொழிகள் இருக்கு? வேறு நாட்டினுடைய ஒரு மொழிய இந்தியாவில அங்கீகரிச்சிருக்காங்க, அந்த மொழி என்ன? அதை ரெண்டுத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அப்ப 2004 2005 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்த்தோம். சரிங்களா? அப்ப தமிழ் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான வரையறை? தமிழ் சிவபெருமானால் யாருக்கு போதிக்கப்பட்டது? அகத்தியருக்கு போதிக்கப்பட்டது. அகத்தியர் உருவாக்கின நூல் என்ன? அகத்தியம். அந்த நூல் முழுமையா நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னா கிடைக்கல. அந்த நூல் என்ன பண்ணல அப்படின்னா நமக்கு முழுமையா கிடைக்கல. அதனால அந்த அகத்தியத்தை நம்ம பெருசா எஸ்டாப்ளிஷ் பண்ணல. ஆனால் அவர்களின் மாணவர்களில் ஒருவர் தான் இந்த தொல்காப்பியர். தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் கிடைச்சது, அதாவது தொல்காப்பியம். சரியா? தொல்காப்பியரா அப்படின்னு சொன்னா அவரோட உண்மையான பேர் தொல்காப்பியரா அப்படின்னா டெஃபினட்டா இல்ல. சரிங்களா? அவரோட உண்மையான பேரு டெஃபினட்டா தொல்காப்பியரானா இல்ல. அதாவது ஒரு நூலுக்கு முகம் மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னா முன்னுரை, பிரயாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நூலோட பேர் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா தொல்காப்பியம் அப்படின்னு இருந்துச்சு. சரியா? தொல்காப்பியம்னு இருந்துச்சு. அத மரியாதை நிமித்தமா அவர் அப்படின்னு கொடுத்து தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். சரிங்களா? அப்ப தொல்காப்பியர் என்னது? தொல்காப்பியம் அப்படின்னு சொன்னாலே மிக பழமையான ஒரு இலக்கண நூல். சரிங்களா? அகத்தியம் 5 வகையான இலக்கணங்களையும் கொடுக்கும். முன்னே சொல்லிட்டேன், எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம். பொருள் கிடைச்சிருச்சு, ஒரு தமிழுக்கு ஒரு பொருள் கிடைச்சிருச்சு. பொருள் கிடைச்ச பொருளை இலக்கணமா வகுக்கிறாங்க. அப்ப 4வது வகையான இலக்கணம் தான் உள்ள வருது, அதுதான் யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? யாப்பு இலக்கணம் சொல்லுவோம். சரி, 4 வகையான இலக்கணங்களும் இருந்தும் பத்தலையா அப்படின்னா அந்த இலக்கணங்களுக்கு அணி சேர்ப்பதற்காக, அழகு சேர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட இலக்கணம் தான் அணி இலக்கணம். அணி என்ற சொல்லின் பொருள் என்ன? அழகு. அணி என்ற சொல்லின் பொருள் என்ன? அழகு. சரிங்களா? அப்ப தொல்காப்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா புலன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. நம்ம எல்லா புத்தகங்களையும் தொல்காப்பியம் தொல்காப்பியர் தொல்காப்பியம் தொல்காப்பியம் தொல்காப்பியம்னு என்ன பண்ணிருப்போம், எழுதிக்கிட்டே வந்திருப்போம். சரிங்களா? அப்ப அகத்தியம் எத்தனை வகையான இலக்கணம் கொண்ட நூல்னா 5 வகை இலக்கணம் கொண்ட நூல். சரியா? இந்த நூல் முழுசா கிடைச்சதானா கிடைக்கல, பாதி தான் கிடைச்சிருக்கு. அப்ப முழுமையாக கிடைக்கப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டா தொல்காப்பியம். அதிகமா இந்த கேள்வி கேட்டே இருப்பாங்க. தமிழில் முதலில் கிடைத்த இலக்கண நூல் என்ன? அகத்தியம். முழுமையாக கிடைத்த நூல் என்ன? தொல்காப்பியம்.
சரியா? இந்த தொல்காப்பியம் இருக்கு இல்லையா, 3 வகையான இலக்கணங்களை தான் கொடுக்கும். எழுத்து, சொல், பொருள் அப்படின்ற அந்த 3 வகையான இலக்கணத்தையும் 3 இயல்களையும் 27 இயல்கள், சரியா? 3 அதிகாரம் 27 இயல்களை கொண்டுதான் தொல்காப்பியம் முடியும். சரியா? தொல்காப்பியம் தான் என்ன பண்ணும், மனித உயிர்களை, அதாவது உயிரினங்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தக்கூடியது எது அப்படின்னு சொன்னா நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். ஒன்றறிவு அறிவே, ஓரறிவு அறிவே அப்படி சொல்லி 1 அறிவு முதல் 6 அறிவு வரை உடைய உயிரினங்களை வகைப்படுத்துது. எப்படி? தொடுதல் உணர்வு, சுவைதல் உணர்வு, நுகர்தல் உணர்வு, சிந்திக்கக்கூடிய உணர்வு, இதன் அடிப்படையில என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ 3 வகையான இலக்கணத்தை நூல சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். சரிங்களா? அடுத்தது உயிரினங்களினுடைய உணர்வுகளை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா வைத்து 6 வகையான உயிரினங்களை பிரிக்கிறாங்க அப்படி சொன்னது தொல்காப்பியம். தொல்காப்பியம் அப்படின்றது எங்க இருந்துச்சு அப்படின்னா ஒரு நூலினுடைய முகவுரை, முன்னுரைன்னு சொல்லுவாங்க, அதுல குறிப்பிடப்படுது. சரிங்களா? அதனால அதுக்கு மரியாதை நிமித்தமா தொல்காப்பியம் கொடுத்தாச்சு. சரி, தொல்காப்பியம் நமக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னா அந்த காலத்துல எழுதப்பட்ட தமிழ். இப்போ தமிழானது பண்பட்டு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இல்ல. சரிங்களா? அப்ப அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு வடிவமூலமாகவும் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியை மட்டும்தான் அது பெற்று இருந்துச்சு. அப்பவே அது இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் கொண்டுள்ளது. ஒரு மொழி எப்பவும் பேச்சு மொழியாக இருந்து இலக்கிய மொழியாக மாறி பின்பு இலக்கண மொழியாக மாறுகிறது அப்படின்னா அதனுடைய காலத்தை வரையறுக்கவே முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. சரிங்களா? நம்மளுமே சங்கங்கள் எங்கெல்லாம் கூடியிருக்கு, முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். நம்ம இன்னைக்கு கடைச்சங்கத்துல இருக்கோம். அப்ப இடைச்சங்கம், முதற் சங்கத்தினுடைய புலவர்கள்லாம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்போ தமிழ் மிகவும் தொன்மையானது மொழி. இன்னைக்கு சமஸ்கிருத மொழியோடையோ வேறு சில மொழிகளோடையோ இந்த தமிழ் மொழி போட்டி போடுது அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாருங்க. அப்ப தமிழ் எல்லாருக்கும் மூத்த மொழி அப்படின்னு சொல்றாங்க. எல்லோருக்கும் மூத்த மொழி அப்படின்னு சொல்லி தமிழை முடிக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த ஆர்டர்ல எனக்கு வந்து தொல்காப்பியத்தை படிக்க முடியல, தொல்காப்பியத்தை படிச்சு புரிஞ்சுக்க முடியாம போனதால எங்களுக்கு புரியுற மாதிரி ஒருத்தர் எழுதினாரு. அதுதான் நன்னூல். நன்னூல் என்னும் நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். என்ன முனிவர்? பவணந்தி முனிவர் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா எனக்கு எழுத்திலக்கணத்தையும் சொல்லிலக்கணத்தையுமே அவர் எழுதுறாரு. அப்ப 5 வகையான இலக்கணத்தை கூறும் நூல் அகத்தியம், ஆனா அது முழுமையா கிடைக்கல. 3 வகையான இலக்கணத்தை கூறும் நூல் தொல்காப்பியம் முழுமையா கிடைச்சிருக்கு. அப்ப அதுதான் முழுமையாக கிடைத்த முதல் நூல். அதை தழுவி யார் எழுதுறா? பவணந்தி முனிவர் நன்னூலை எழுதுறாரு. 2 வகையான இலக்கணங்களை கொண்ட நூலாக பார்க்கப்படுது. சரியா? அப்போ ஓகே, அப்ப என்ன பண்றாங்க, 3 வகையான இலக்கண நூலா பார்க்கப்படுது. நன்னூல், பவணந்தி முனிவர். சரி, இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ இலக்கணம் இலக்கியம்னு பிரிக்கலாம். தமிழ் அப்படின்னு சொன்னா எப்படி பிரிக்கலாம்? இலக்கணம், இலக்கியம். இலக்கணம் இலக்கியத்தை 2 கூறுகளா நம்ம பிரிக்கலாம். அப்ப இலக்கணமும் இலக்கியத்தையும் 2 கூறுகளா பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த இலக்கியத்தை எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னா சங்க இலக்கியம் காலகட்டத்தின் அடிப்படையில் சங்க காலத்தில் தோன்றிய இலக்கியத்தை சங்க இலக்கியம் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து என்ன பிரிக்கலாம்? சங்க மருவிய இலக்கியம், சங்கம் மருவிய இலக்கியம், சங்க இலக்கியம், சங்க மருவிய இலக்கியம், பக்தி இலக்கியம், இடைக்கால இலக்கியம், இக்கால இலக்கியம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம இலக்கணங்களை பிரிக்கலாம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா சங்க இலக்கியம். அதாவது சங்க காலத்தில் புலவர்கள் பலர் கூடி தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இலக்கியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சங்க இலக்கியம். இந்த சங்க இலக்கியத்தை 2 கூறுகளா பிரிக்கிறோம். சரிங்களா? சங்கம் லிட்ரேச்சர் இதை 2 கூறுகளா பிரிக்கிறோம். ஒண்ணு மேல் கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மேல் கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மேல் கணக்குனா என்ன, கீழ்கணக்குனா என்ன? இது எப்படி சொல்லுவாங்கன்னா 14 அப்படின்னு சொல்லுவாங்க. 14 மேல் கணக்கு, 14 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 14 என்ன சார் பொருள் அப்படின்னா 18 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 18 நூல்கள் அப்படின்னு சொல்லி பொருள். 14 மேல் கணக்கு, 14 கீழ்கணக்கு. இந்த 14 மேல் கணக்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? 14 மேல் கணக்கு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரியா? இந்த 14 மேல் கணக்குல 2 வகையான நூல்